எடுத்த முக்கியமான சொன்னால் மனித உரிமை ஆணைக்குழுவிட்ட வந்து நான் பகிரங்கமாக வீடியோவில் ஒரு இது ஒன்று விடுறேன். எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்குரிய பாதுகாப்புக்குரிய செய்கிற வேலையில் வந்து அவைய வந்து செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். இல்லை நீங்களும் இந்த லைவ் உங்க இருந்து பார்த்து போட்டு சிரிச்சு போட்டு இருக்க போறீங்க. உங்களுடைய இப்போ மனித உரிமை ஆணைக்குழு வந்து இவ்வளவு மனித உரிமைக்கு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அதாவது ரைட் டு ட்ரீட் ஈக்குவலி, அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனித உரிமைன்றதை வந்து நான் எஃப்ஆரை போடேக்கில்லை. கான்ஸ்டியூஷனல் வயலேஷன்ன்ற ஒரு எஃப்ஆரை வந்து அது விட ஃபோன் ஆன்சர் பண்ணாலும் கால் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டேன். ஒரு கால் பண்ண ஆன்சர் பண்ணாலுக்கு வந்து அவசரப்பட்டு காய்ச்சாலும் எடுக்கல. அது கொழும்பு ஹெட் பிரான்ச் பற்றி காய்க்கிறேன். அப்போ நான் அவாக்கு வந்து ஆன்லைனில் போட்டேன்னா அதுக்குரிய ரிப்ளை ஆன்லைனில் திருப்பி இமெயில் வந்து இமெயிலுக்கு திருப்பி பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கோல் எடுத்து காய்ச்சிருக்கணும். அப்படி ஸ்ரீலங்காவில் மனித உரிமைகள் இருக்கிறன்றது வெறும் சம்பளத்துக்கு மட்டும்தான் இருக்கிற 100% எல்லாருக்குமே தெரியும். இல்லாட்டி நாங்கள் இப்படி கோடியாக செத்து கொண்டிருக்க மாட்டோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது யூஎன்னுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றை பண்ணி ஏதாவது செய்யலும்னு சொன்னால், இப்போ நீங்கள் கணவர் வெளிநாளேருந்து கால் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, என்ன உதவி என்று நான் கிளியராக சொல்லிக்கேன். யாராவது காசு அதுகள் சேப்பின மேரன்னு சொன்னால் அவைக்கு அடியை போடுங்கன்னு சொல்லி, அதை தவிர வேறு வழி இல்லை. இந்த பேரை பாய்ச்சி காசு வேண்டி தண்ணி அடிக்கிறேன்னு சொன்னால் இதை விட இழிவான வேலை ஒன்றும் இல்லை. இதில் வேணுமெண்டா சொல்லுங்க, நான் இந்த காரை வித்துட்டு நான் உங்களுக்கு காசை போட்டு விடுறேன், அந்த காசில் வந்து நீங்கள் தண்ணி அடிங்க. அதுதான் என்னால் சொல்லக்கூடிய இருக்கும். நான் நினைக்கிறேன் இன்றைக்கோ நாளைக்கோ இல்லாத ஏதாவது நடக்கலாம்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. நேற்று வந்து கால் பண்ணி கதைச்சாக்கள், நான் இருக்கிற டைம் கதைச்சு கொண்டே ட்ராக் பண்ணுறது ட்ரைவ் பண்ணினேன். பட் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இடக்கிட வந்து என்னென்னு சொல்கிறது, அதாவது வந்து டெலிவர்டு அண்ட் சிக்னல் பயிலாக ரெட் டாட்டும் விழுது. அப்படி கணக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ட்ரை பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன போட்டால் இந்த நேரம் போட்டால் வந்து வடக்கில் வந்து எங்களோட அதாவது வந்து இப்போ இருக்கிற மாண்பு ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வார ஓட்டுகள் இல்லாமல் போகும்ன்றதால போடலாம்னு சொல்லி எனக்கு கதை வந்திருக்குது. அப்படித்தான் ஏதாவது நடந்தாலும் நான் சத்தா கூட ரணில் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வருமன்றால என்னோட ரணில் மாண்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வரலாம் என்றால் நான் அவர்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னால், அப்படி என்றால் எனக்கு அவ்வளோ பெரிய ஆளில் சாதாரணமான உயிரோண்டு தானே. பட் இது அவருக்கு தோல்வியாக வரலாம் சில இடத்துல இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது. இனி அவ பாவிக்கணும், இல்லை அது வேறு விதமாக பாவிச்சு போட்டுட்டு வேறு பேரொன்று எடுக்கும், ஜேபி போட்டுட்டு என்று சொல்லி, அல்லது சஜித் ஐயாண்ட கட்சியில் வந்து என்ன சுட்டுட்டினோம் அண்டு அல்லது சுயற்ப கால சுட்டுட்டினோம் என்று சொல்லி அதில் எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்கன்னா இன்னாலே யாரும் அவரால் பாதிக்கப்படாமல் லாபம் கிடைச்சான்னு எல்லாம் நினைக்கிறேன்.